ஷய் பிரமா இந்த நீதிமானை பார்க்க, ஐயாவை பார்க்க அவ்வளோ ஒரு ஆர்வப்பட்டு நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி பூரா ஆணும் பெண்ணும் அவ்வளோ ஒரு ஆசையில் இருக்காங்க. வார்த்தை வெளியே வர முடியலை. என்ன காரணம்? அரசுன்னு வச்சு கொடியை தூக்கி கீழே வழக்கறிஞர்கள் தடுப்பு சோறு மாதிரி நிற்கான். சிலுவத்தூர் கணக்கில் வழக்கறிஞர், ராஜபாளைய வழக்கறிஞர்கள் ஏன்னா உட்காந்து ஐயா உட்காந்துருக்காரு. நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார்ட்ட கேட்டியா? ஐயா உட்காந்துருக்காரு, நீதிமான் உட்காந்துருக்காரு. அப்போ நமக்கு வாழ்க்கை முழுவதும் இப்படி ஆடிட்டு வீடு பொண்டாட்டி பிள்ளையோட சாப்பிட்டு போகும்னு நீ நினைக்க. குற்றத்தில் மேல் குற்றம், குற்றமான குற்றம். சரியா? நாளைக்கு கெட்டாக வச்சுருந்து நீ சாவ போயில அந்த பேப்பர் வச்சு சாப்பிட முடியுமா? வழக்கறிஞர் அந்த பேப்பர் வச்சு திண்டு போய்வியா? செத்த ஒரு பேப்பரை அச்சடித்து குடன் வச்சா திண்டு போயிருவியா? பூமி இயற்கை வளமாக கொடுத்த பூமியை செயற்கை வளமாக ஆக்கி பாழாக்கி வச்சுருக்கான். இந்த ஜட்ஜி கோர்ட்டாரு ஆணும் பெண்ணும் ஐயாவை நீதிமானை பார்க்க முடியலை. கைலாசத்திலேருந்து பார்க்க முடியல. தெற்குப்பாளையம், ராஜபாளையமோ சிலுவத்தூருமே பார்க்க முடியல. என்ன காரணம்? ரவுடிஸ்தனமாக உட்காந்துருக்கான். கீழே வழக்கில் கணக்கில் ரவுடிஸ்தனமாக உட்காந்துருக்கான். ரவுடிஸ்தனம் கணக்கை முடிச்சாச்சு. நேற்றே எலெக்ஷன். இனிமேல் ரவுடிஸ்தனமாக கீழே வழக்கறிஞர் ஆடணும் பாடணும் இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் குடும்பம் கருவறுத்து போட்டார் கணக்கு. இன்னைக்கு நீதி அரசர் இன்னைக்கு கணக்கில் கிரிமினலில் உட்கார்ந்தார். சேர்த்து எல்லாம் மாட்டக்கூடிய கணக்கு வந்துச்சுன்னா மாட்டி போவோம். கோர்ட்டார ஆணும் பெண்ணும் அவமதிக்காத, அவங்கள வழியை விடு, அவங்களா வரட்டும். கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார ஆணும் பெண்ணும் வழக்கறிஞர் தடுப்பு சோறு மாதிரி நிற்காத. அது பார்த்து தான் ஆகணும். டைம் முடிஞ்சு வச்சு, எலெக்ஷன் வச்சா முடிஞ்சு வச்சு, கணக்கு முடிஞ்சு வச்சு. இப்போ கணக்கு நீதிபதியை ஜட்ஜை பிடிக்கார், கோர்ட்டாரை பிடிக்கார். வா, டைம் இல்லை, அழிக்கான். ஏன்னா 2 கட்சிக்காரனுக்கும் கொடுத்தாச்சு. பிஜேபிக்கும் திமுக கட்சிக்காரன் கொடுத்தாச்சு. திமுகக்குள்ள கணக்கில் தான் இப்போ உள்ளே ஓடுது. அவன் இந்த ஜெம்மத்தில் நீயா நானான்னு நீதி அரசர்கிட்ட நிற்கான். முடியாது. குடும்பம் கந்தல் கோலமாகிப்போம், நாசமாக போயிடும். புரியுதா? கைலாசத்திலேருந்து சிவன் குடும்பம் நாக்கால் விட்ட வாக்கு தப்பாது. அந்த நாக்கு வழியாக விட்ட கணக்கு பழிக்கும், நாசமாக போயிடுவார் இந்த ஜெம்மத்தில். அதையும் பார்த்துக்கோ. கணக்கு போட்டாச்சு. எலெக்ஷன் ராஜபாளையத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு. ஆனால் கடைசி வரைக்கும் அவன் சரணடைஞ்சு கேட்கல அப்படின்னா எல்லா சிக்கலும் வரும். கணக்கு உள்ளே போட்ட கணக்கில் எல்லாமே வரும். வராதில்லை. எனக்கு ஆள் இருக்குது, காவல்துறை இருக்குன்னு அவன் நினைக்கக்கூடாது. கவர்மெண்ட் கணக்கில் எல்லாமே நீ நினைக்கக்கூடாது. சரியா? அந்தந்த தப்பு கணக்கு பிள்ளைய வச்சு கணக்கு ஏற்றி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். கணக்கு ஏற்றி உள்ளே ஓடுது. தப்பு செய்யக்கூடாது. தப்புக்கு கடவுள் பூமியில் இறங்கலை. அநியா தப்பு. எலெக்ஷன் ஓட்டு முத்திர அவர் குறிச்சியில் உட்காந்துட்டார். எலெக்ஷனே வைக்கக்கூடாது. எலெக்ஷன் வச்சுட்டார். அதுக்கு தான் இப்போ கிரிமினலில் உட்காந்துட்டார். நீ என்னென்ன தப்பு செய்தியோ அத்தனை தப்பு உள்ள கணக்கு ஏற்றுவார். இராணுவம் நீதிமன்ற கோர்ட்டு வானரப்பட உள்ள பதிவாகுது. கரெக்டாக வரையில் கணக்கு எடுப்பான், விடமாட்டான். புரியுதா? இவர் ஐயா உட்காந்துருப்பார், மீசை திருக்கி தான் உட்காந்துருப்பார். கணக்கு எடுறான் பாரு, வானரப்படை வச்சு ஒரு பிட்டு போக முடியாது. பாட்ரு சிட்டி அடைச்சி தான் எடுப்பார், விடமாட்டார். அப்போ தான் ஓடுவான். உயிர் வாழ என்ன அந்த கேள்வி. அழித்து உட்காந்து 2ஆம் நம்பர் ஓட்ட ஆட்ட பாட கொடுக்கல. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்க.